பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. நற்செய்தி பகுதி யோவான் தொகுப்பு 20, அருள்வாக்குகள் 19 தொடக்கம் 31 வரை. ஒரு தம்பதியருக்கு தங்களுடைய 25வது வருட திருமண வெள்ளி விழா வந்தது. அதை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு தங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் சிலர் அருகாமையில் இருந்தார்கள், சிலர் வெளிநாடுகளில் இருந்தார்கள். நாளை தன் பெற்றோரின் திருமண வெள்ளி விழாவை கொண்டாட ஒருவராக வந்து சேர்ந்தார்கள். 10 பிள்ளைகள் வந்து கூடிவிட்டனர். அடுத்த நாள் காலையிலாவது கடைசி மகன் வந்து சேருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் வரவில்லை. தாய் தன் பிள்ளைகளுக்காக அறுசுவை உணவை தயாரித்தார். சிக்கன் 65, மட்டன் பால், எறா சீபியா, காடை வறுவல், நண்டு தொக்கு, ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டு ரத்தம் பிரட்டல், மட்டன் பிரியாணி என்று விதவிதமாக சமைத்து 10 பிள்ளைகளுக்கும் பரிமாறினார். 10 பிள்ளைகளும், அம்மா, உங்கள் கை ருசியை நீண்ட நாளுக்கு பின் அனுபவிக்கிறோம் என்று மகிழ்ந்து விருந்து உண்டார்கள். 2 நாள் கழித்து கடைசி மகன் வந்ததும் அவனுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் அம்மா சமைத்த சமையல் பற்றி அந்த சகோதரனுக்கு வாயில் எச்சில் ஊறும் அளவுக்கு அம்மாவின் சமையலை பற்றி புகழ்ந்தார்கள். அந்த மகன் சொன்னான், என் அம்மா செய்த சமையலை நான் சாப்பிட்டால் ஒழிய நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் எனக்கும் அவர்கள் அம்மா. அவர்களுடைய கை ருசியை நானும் பார்க்க வேண்டும். எனவே தன் 25வது திருமண வெள்ளி விழாவுக்கு செய்த அதே மெனுவையே மீண்டும் சமைத்தார் அம்மா. மற்றவர்கள் எல்லோரும் அமைதியாக சாப்பிட கடைசி மகன் முதலாக தன் தாயின் சமையலை ருசித்ததும், அம்மா, அற்புதம், பிரமாதம், எவ்வளவு சுவை, உங்கள் கைக்கு தங்க காப்பு அணிவிக்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். இயேசு முதன்முறை வந்தபோது தோமா அவர்களோடு இல்லை. உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் தோன்றியிருக்கிறார், உங்களுக்கு மட்டும் முதல் அனுபவம் கிடைத்திருக்கிறது. எனவே அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன். சிலர் சந்தேகத்திலிருந்து தங்களுடைய அனுபவத்தை தொடங்குவார்கள். சந்தேகம் அறிவை சார்ந்தது, தலையை சார்ந்தது. விசுவாசம் அல்லது நம்பிக்கை இதயத்தை சார்ந்தது. இதயமும் அறிவும் கைகூடுகின்ற இடம்தான் முதிர்ச்சி. அங்கேதான் ஞானம் பிறக்கிறது. அதை நோக்கிய தேடலில் ஈடுபட்டவர்தான் புனித தோமா. எனவே அவருடைய சந்தேகத்தில் பிறந்தது கேள்வி, கேள்வியில் பிறந்தது விளக்கம், விளக்கத்தில் விளைந்தது தெளிவு, தெளிவில் வளர்ந்தது முதிர்ச்சி, ஞானம், நம்பிக்கை என்கின்ற ஒளி. ஆனால் தோமா தவறு செய்தார். இயேசு முதன்முறை வந்தபோது துன்புறுபவர்களோடு அவர் துன்புற்று இருந்திருக்க வேண்டும். பயந்து ஒடுங்கி இருந்தவர்களோடு இவரும் ஒன்றர கலந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் வெளியே சுற்றி கொண்டிருந்தது போல அவர் இல்லாதது நமக்கு புலப்படுகிறது. துன்புறுவாரோடு யார் துன்புறுகிறார்களோ அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். தோமா உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்ளாததற்கு, அனுபவிக்காததற்கு முதல் காரணம் அவர் துன்புறுவாரோடு துன்புறவில்லை.
இரண்டாவது நிலை. அவர் இயேசு இரண்டாம் முறை காட்சி தந்ததும் அதனை பார்த்து, என் ஆண்டவர், என் தேவன் நீரே என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் நீர், நீரே என் கடவுள் என்று ஞானத்தின் வெளிச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஞானத்தின் முதிர்ச்சி அங்கே தெரிகிறது. நாம் தோமாவை சந்தேக பேர்வழி என்றால் மற்ற சீடர்களையும் சந்தேக பேர்வழி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் யாரும் மகதலா மரியா நான் உயிர்த்த ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னதை வெறும் பிதற்றலாக நினைத்து நம்பவில்லை. எம்மாவு சீடர்கள் 2 பேர் இயேசு அப்பத்தை பிற்கும் போது உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னதை நம்பவில்லை. அப்படி என்றால் நம்முடைய இன்றைக்கு கதாநாயகனாக விளங்குகின்ற தோமா, அவருடைய சந்தேகம் விளக்கத்தை கேட்பதற்கு, ஞான முதிர்ச்சியை அடைவதற்காகத்தானே ஒழிய வெறும் சாதாரண சந்தேகமாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இயேசு உயிரோடு இருந்தபோது மற்றவர்கள் எல்லாம் பயந்தார்கள். பெத்தானியாவுக்கு செல்வோம், லாசரை உயிர்ப்பிப்போம் என்று சொன்னவுடன், நீங்கள் போகாதீர்கள், ஏனென்றால் ஏற்கனவே யூதர்கள் உங்கள் மேல் கல்லெறிய பார்த்தார்கள் என்று சொன்னவுடன் துணிச்சலோடு சொன்னவர் தோமா. வாருங்கள், அவரோடு செல்வோம், அவரோடு சேர்ந்து இறப்போம் என்று துணிச்சலோடு சொன்னார். இந்த துணிச்சல் மிகுந்த மனிதர் துணிச்சலோடு கேள்வியையும் கேட்டார். எனவே அவர் விளக்கத்திற்காகவும் முதிர்ச்சிக்காகவும் தான் தேடினாரை ஒழிய வெறும் சந்தேகத்திற்காக தேடவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய இறுதி போதனையிலே யோவான் 14 அதிகாரத்திலிருந்து 17 அதிகாரம் வரை அவருடைய கடைசி போதனையிலே நாம் பார்க்கிறோம், நான் போகுமிடம் உங்களுக்கு தெரியும் என்று. எல்லோரும் குழம்பி இருக்கிறார்கள். தோமா மட்டும் துணிச்சலோடு அந்த சந்தேகத்தை தீர்க்கிறார். இயேசுவே, நீர் போகுமிடமே தெரியாதே, எப்படி எங்களுக்கு அந்த வழி மட்டும் தெரியும் என்று சொன்னவுடன், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே துணிச்சல் மிக்க ஒரு புனிதர் தோமா, சந்தேக புனிதர் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஞான முதிர்ச்சியை காட்டியவர், உயிர்த்த ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும் என்றவர். ஆனால் அவர் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. அவரிடம் இருந்த துணிச்சல் நமக்கு வேண்டும். ஆனால் அவரிடம் விவேகம் இல்லாத ஒரு நடத்தை இருந்தது. துன்புறும் நேரத்திலே அவர்களோடு இல்லை, நாம் துன்புறுவாரோடு துன்புற வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவர் இன்று கேட்கிறார். உயிர்த்த ஆண்டவரை நம்மாலும் காண முடியும், நம்மாலும் உணர முடியும், அனுபவிக்க முடியும். எப்போது என்றால் துன்புறுவாரோடு நாம் இருந்தால், ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தால் நாமும் அந்த உயிர்த்த ஆண்டவரை காணலாம். ஆமீன்.